நற்செய்தி அறிவிக்கலாக ஊழியத்தினுடைய வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர்தாமே இவ்வாண்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி உங்களை சிறப்பாய் 2025ஆம் ஆண்டு வழிநடத்தப் போகிற கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விசை நாம் இந்த நேரத்தில் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் சற்று சில மணி நேரங்களில் இந்த 365 நாட்களை நாம் கடக்கப் போகிறோம். 365 நாட்களும் பயப்படாதே, 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 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை 10 பேர் சுகம் பெற்று போனார்கள், அவருக்கோ ஒருவன் அந்நியன் வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, மீதமுள்ள 9 பேர் எங்கே? ஒருவேளை அந்த ஒருவனாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சியாய் இருக்கிறது. எனவே எனக்கு அன்பான நற்செய்தி அறிவிக்கலாமாங்க ஊழியத்தின் வாசகர் அனைவருக்கும், அதை இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய 2025ஆம் ஆண்டின் நல் வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டிற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருடத்தின் முதல் நாளில் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் வாசகர் அனைவரையும் நினைவு கூறும்படியாக நீர் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, அவருடைய கையின் பிரயாசத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 365 நாட்களும் சுகத்தோடு பலத்தோடு நீர் அவளை காத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் உறுப்பினர் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கண்ணின் இமை போல நீர் காத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைக்கும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊடுருவி பாய்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். 25ஆம் ஆண்டு துக்கமோ, வருத்தமோ, கலக்கமோ, பயமோ, வேதனையோ வந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுக்காக அந்த கல்வாரியில் உயர்த்தப்பட்டு அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த திரு இரத்தத்தை கொண்டு இன்றைக்கு நாங்கள் சிறப்பாய் வாழ்வதற்கு எங்களுக்காக நீர் பான பலியாக அந்த சிலுவையில் வாழ்க்கப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டு நடத்தினவர் ஆண்டவரே இவ்வாண்டு முழுவதும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விசை உமது காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆண்டவரே இந்த 25ஆம் ஆண்டு உமது காயப்பட்ட கரத்தை பிடித்து அந்த புதிய ஆண்டிற்குள் அவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி நிமித்தமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். எங்கள் அரசாங்கத்தை நினைவு கூறுகிறோம், எங்கள் முதல்வரை நினைவு கூறுகிறோம், எங்கள் அமைச்சரை நினைவு கூறுகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே நாட்டை காக்கும் இராணுவ பணியிலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாட்டை காக்கும் போது குடும்பங்கள் தூரத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதமர் அதன் கீழ் செயல்படுகிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல
ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே புதிய அபிஷேகத்தை பெற்று, புதிய ஆசீர்வாதத்தை பெற்று, புதிய கிருபைகளை பெற்று, புதிய வழிநடத்துவதோடு அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமீன். நன்றியின் ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட பிறக்கப் போகிற இந்த 25ஆம் ஆண்டிலும் நம்மோடு கூட வழிநடத்தப்பட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பின் 25ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.